வெல்கம் டு HNK Law Info. இன்னைக்கு நம்ம வீடியோல சாலை விபத்துகள் ரோட் ஆக்சிடென்ட் பத்தி பார்க்க போறோம். இதுல நிறைய சந்தேகங்கள் இருக்கலாம். இப்போ ஒரு நபர் இறந்துட்டாரு அப்படிங்கிற பட்சத்துல அது வந்து ஒரு கொலை குற்றமா கருதப்படுமா, ஃபைன் இம்போஸ் பண்ணுவாங்களா, ஜெயிலுக்கு போகணுமா, இல்ல வந்துட்டு இழப்பீடு தொகை, இப்போ பாதிக்கப்பட்ட நபர் எப்படி இழப்பீடு தொகை வாங்க முடியும், இந்த மாதிரி நிறைய சந்தேகங்கள் உங்களுக்கு இருக்கலாம். நம்ம அதுக்கான பதில் தான் இந்த காணொலியில பார்க்க போறோம். இப்போ சாலை இந்த வழக்குகளுடைய நகர்வுகள் எப்படி இருக்குன்னு பாக்குறதுக்கு முன்னாடி ரோட்ல வண்டி ஓட்டுறதுக்கு முன்னாடி ரெண்டு விஷயம் இம்பார்ட்டண்டா இருக்கணும். ஒன்னு, உரிய ஓட்டுநர் உரிமம், 4 வீலர் 2 வீலர், அதுக்கான ப்ராப்பர் லைசன்ஸ் அண்ட் வந்து காப்பீடு, இன்சூரன்ஸ்ல வந்துட்டு பர்சனல் இன்சூரன்ஸ் எடுத்துருக்கலாம். அவங்க வெஹிக்கிள்கான ஓன் டேமேஜ் கிளைம் எல்லாம் நீங்க இது பண்ணிக்கலாம். தேர்ட் பார்ட்டி இன்சூரன்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். தயவு செஞ்சு இந்த ரெண்டும் ப்ராப்பரா இல்லாம ரோட்ல வண்டியை எடுத்துட்டு போகாதீங்க. ஓகே, வீடியோக்குள்ள போலாம். இந்த நான் எக்ஸ்பிளனேஷன் வந்து ரெண்டு நபர்களுடைய பார்வையில இருந்து வழக்குகள் எப்படி நகர்ந்து செல்லும் அப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்ணலான் இருக்கேன். ஃபர்ஸ்ட் வந்து விபத்தை ஏற்படுத்திய நபருடைய பார்வையில இருந்து வழக்கு எப்படி நகர்ந்து செல்லும் அப்படின்னு, அவங்க என்னென்ன கான்சிக்வன்சஸ் ஃபேஸ் பண்ண போறாங்க அப்படின்னு பார்க்கலாம். அடுத்து பாதிக்கப்பட்ட நபர் எப்படி வழக்கு தொடுத்து அவருக்கான உரிய இழப்பீடு தொகையை பெற முடியும், ஹவு டு கெட் அ ப்ராப்பர் காம்பன்சேஷன், எப்படி கிளைம் பண்ண முடியும், ஹவு டு ஃபைல் அ கேஸ் அப்படின்ற மாதிரி ரெண்டு நபர்களுடைய பார்வையில வழக்குகள் எப்படி நகர்ந்து செல்லும்னு நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட், விபத்தை ஏற்படுத்திய நபருடைய பார்வையில இருந்து எப்படி வழக்கு நகர்ந்து செல்லும்னு பார்க்கலாம். இப்போ ஒரு சாலையில ஒரு விபத்து நடந்துருச்சு. உங்க ஆப்போசிட்ல வந்த நபர் வந்து ஸ்பாட் அவுட், இறந்துட்டாருன்னு வச்சுக்கோங்க. அப்போ அந்த இடத்துல அந்த ஜூரிஸ்டிக்ஷன்ல இருக்க போலீஸ் ஸ்டேஷன்ல என்ன ஆகும், FIR ரெஜிஸ்டர் ஆகும். இதுக்கு முன்னாடி இருந்த IPCல செக்ஷன் 279, 337, 338, 304A இந்த மாதிரி செக்ஷன்ஸ்ல வந்து உங்களுக்கு FIR ரெஜிஸ்டர் பண்ணுவாங்க. இந்த FIR ரெஜிஸ்டர் ஆகிற டைம்ல இது எல்லாமே வந்துட்டு பெயிலபிள் அஃபென்ஸ் தான். ஸோ உங்களுக்கு வந்து ஸ்டேஷன் பெயிலே கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. இதே ட்ரங்க் அண்ட் டிரைவ், ரொம்ப நெக்லிஜென்ட் ரேஷ் டிரைவிங்கும் போது 304 அது வந்து நான் பெயிலபிள் அஃபென்ஸ் அது. ஸோ அந்த மாதிரி செக்ஷன்ஸ்ல ஃபைல் ஆகும்போது 2 வருட கால சிறை தண்டனை விதிக்கிறதுக்கான லெவலுக்கும் கேஸ் போகிறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஸோ என்ன மாதிரி சிச்சுவேஷன்ல கேஸ் நடந்துட்டு இருக்கு, எப்படி செக்ஷன்ஸ் ஃபைல் ஆகுது அப்படின்றத பொறுத்து தான் உங்களுக்கு வழக்கானது, இந்த கிரிமினல் ப்ரொசீடிங்ஸ்ல வழக்கானது நகர்ந்து செல்லும். இந்த காணொலி முழுக்க சட்ட விழிப்புணர்வுக்காக ஏற்படுத்தக்கூடிய காணொலி தான். இந்த மாதிரியான விடயங்கள்ல நீங்க பிரச்சனைகள்ல இருக்கும்போது ப்ராப்பர் கவுன்சிலை என்கேஜ் பண்ணி அட்வொகேட்டோடைய கைடன்ஸ்ல நீங்க மூவ் பண்ணக்கூடியது சிறப்பான விஷயமாக இருக்கும். ஓகே, இப்போ வந்து உங்களுக்கு FIR ரெஜிஸ்டர் ஆகி இது வந்து கிரிமினல் வழக்கா ஒன்று நடக்கும், சிவில் வழக்கா ஒன்று நடக்கும். இந்த கிரிமினல் வழக்குல வந்துட்டு நீங்க பெயில் வாங்கிக்கலாம், நான் பெயிலபிள்ல வந்துட்டு உங்களுக்கு பெயில் கிடைக்கலாம், வந்து ஃபைன் உங்களுக்கு வந்து இம்போஸ் பண்ணுவாங்க, கோர்ட்ல வந்து ஃபைன் போடுவாங்க. ஸோ இந்த மாதிரி கிரிமினல் வழக்கு ஒரு பக்கம் நடக்கும். இன்னொரு பக்கம் மோட்டார் ஆக்சிடென்ட் கிளைம் ட்ரிபியூனல்ஸ், தீர்ப்பாயங்கள்ல இருந்து என்ன பண்ணிருப்பாங்க, அந்த இறந்தவங்களுடைய லீகல் ஏர்ஸ், பாதிக்கப்பட்ட நபர்கள் வந்து இழப்பீடு கோரி வழக்கு தொடுத்திருப்பாங்க. அதுக்கான சமன் உங்களுக்கு சர்வ் ஆகும். அப்ப நீங்க அந்த கேஸ்ல தான் ஹியர் இன்சூரன்ஸ் கம்பெனிஸ் பிளேஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் ரோல். ஸோ நீங்க ப்ராப்பரான இன்சூரன்ஸ் வச்சிருக்க டைம்ல என்ன ஆகும்னா, இந்த ஜட்மெண்ட்ல கோர்ட் கேஸ் நடந்து ஜட்மெண்ட்ல வந்துட்டு இன்சூரன்ஸ் கம்பெனிஸை செகண்ட் ரெஸ்பாண்டன்டா அந்த கேஸ்ல ஆட் பண்ணி, அந்த செகண்ட் ரெஸ்பாண்டன்ட் வந்துட்டு அதுக்கான ப்ராப்பர் காம்பன்சேஷனை வந்து பாதிக்கப்பட்ட நபர்களுக்கு கொடுக்கணும்னு சொல்லி என்ன பண்ணிடுவாங்க, டைரக்ட் பண்ணிடுவாங்க. ஸோ நீங்க ப்ராப்பர் இன்சூரன்ஸ் வச்சிருந்தா மட்டும்தான் இன்சூரன்ஸ் கம்பெனிஸ்ல இருந்து இந்த காம்பன்சேஷன்ஸை, தேர்ட் பார்ட்டி இன்சூரன்ஸ் வந்து நீங்க கிளைம் பண்ணி அவங்களுக்கு போகும். அதே மாதிரி இந்த காம்பன்சேஷன் அமௌண்ட் ஆனது எப்படி கால்குலேட் பண்ணுவாங்கன்னா, பாதிக்கப்பட்ட நபர் வந்து இறந்துட்டாருன்னு சொன்னேன் இல்லையா எக்ஸாம்பிளுக்கு, அந்த இறந்த நபருடைய வயது என்ன மாதிரியான சம்பளம் வாங்கிட்டு இருந்தாங்க, அவங்கள டிபெண்ட் பண்ணி எத்தனை பேர் லீகல் ஏர்ஸ் இருக்காங்க, அவங்களோட 1 இயர் சேலரி எவ்வளோ இருக்கும், ஃபியூச்சர் ஏர்னிங்ஸ் எவ்வளோ, இந்த மாதிரியான விஷயங்களை எல்லாம் கன்சிடர் பண்ணி தான் அந்த காம்பன்சேஷன் அமௌண்ட்டை வந்துட்டு உங்களுக்கு கால்குலேட் பண்ணுவாங்க. ஸோ இதில் நம்ம இம்பார்ட்டண்ட்டாக இதில் நம்ம என்ன அவேர்னஸ் கொடுக்குறோம், இந்த வீடியோலேருந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, இன்சூரன்ஸோட இம்பார்ட்டன்ஸ் என்ன, அதே மாதிரி மோட்டார் வெஹிக்கிள் இந்த MCOP கேஸ் அண்ட் வந்து FIR ரெஜிஸ்டர் ஆகி கிரிமினல் ப்ரொசீடிங்ஸா, இப்படி 2 வகையா வந்துட்டு உங்களுக்கு ப்ரொசீடிங்ஸ் போகும் அப்படின்றது தெரிஞ்சிருப்பீங்க. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.